ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தியை வச்சு ஒரு கொத்து புரோட்டா மாதிரி எப்படி சப்பாத்தி கொத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய டேஸ்ட்டான ரெசிபி வேணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாம், வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, அப்புறம் காய்ந்த மிளகாய், 2 எக் எடுத்துக்க போகிறோம். இதை எடுத்துட்டு நம்ம சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு தவா நல்லா ஹீட்டான உடனே அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அந்த எண்ணெய் நல்லா ஹீட்டான உடனே சோம்பு, ஜீரகம், இந்த 2 மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம காய்ந்த மிளகாய் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இந்த 3 மட்டும் போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 2 எக்கை இந்த மாதிரி அடித்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக கிண்டி விடுங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டு இது நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த சப்பாத்தி இருக்குல்ல, அந்த சப்பாத்தி எடுத்து இதில் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். வந்துட்டு இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொத்து பரோட்டா மாதிரியே இது வந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.